ரஞ்சி டிராபி கிரிக்கெட் போட்டியில் வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய ஒரு புதிய சாதனையை ஹைதராபாத் வீரர் தன்மய் அகர்வால் படைச்சிருக்காரு. அவர் அந்த போட்டியில் ஒரு முச்சதம், அதாவது ட்ரிபிள் செஞ்சுரி அடித்து ஒரு புதிய வரலாற்றையே படைச்சிருக்காரு. பல ஆண்டுகளாக உடைக்க முடியாத அதிவேக இரட்டை சதம் மற்றும் அதிவேக முச்சத சாதனைகளை உடைச்சிருக்காரு. இந்தியாவில் உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி டிராபி தொடர் நடந்து வருகிறது. முதல் போட்டி நடைபெற்றது. அதில் முதலில் பேட்டிங் செய்த அருணாச்சல பிரதேச அணி 172 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதில் முதலில் பேட்டிங் செய்த அருணாச்சல பிரதேச அணி 172 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணி பேட்டிங் செய்து முடித்தவுடன் ஹைதராபாத் அணியின் துவக்க வீரர்கள் தன்மய் அகர்வால் மற்றும் கேப்டன் ராகுல் சிங் களமிறங்கினாங்க. இருவரும் சேர்ந்து கத்துக்குட்டி அணியான அருணாச்சல பிரதேசத்தின் பந்து வீச்சை தும்சம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவருக்கு 10 ரன்களுக்கு குறையாம ரன் எடுக்க வேண்டும் என முடிவு செய்து அவர்கள் ஆடினாங்க. ராகுல் சிங் 105 பந்துகளில் 185 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். ஆனால் தன்மய் அகர்வால் நிலைத்து நின்று அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் 4-6 என பவுண்டரி மழை பொழிந்ததோடு 119 பந்துகளில் இரட்டை சதம் அடித்தார். அதன் மூலம் முதல் தர கிரிக்கெட், அதாவது உள்ளூர் டெஸ்ட் போட்டியில் மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு சேர்த்து வரலாற்றில் அதிவேக இரட்டை சதம் அடித்த வீரர் என்ற பெருமையை படைச்சிருக்காரு. அடுத்து தன் அதிரடியை தொடர்ந்த அவர் 147 பந்துகளில் முச்சதம் அடிச்சிருக்காரு. முதல் நேர ஆட்ட முடிவில் 160 பந்துகளில் 323 ரன்கள் குவிச்சு ஆட்டம் இழக்காமல் இருந்தார். அவர் முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேக முச்சதம் அடித்த வீரர் என்ற சாதனை படைச்சிருக்காரு. கடந்த 2017 தென்னாப்பிரிக்க வீரர் மார்க்கோ மாரைஸ் 191 பந்துகளில் முச்சதம் அடித்ததே சாதனையாக பார்க்கப்பட்டது. அதனை உடைச்சிருக்காரு தன்மய் அகர்வால். மேலும் ஒரே நாளில் 300 ரன்கள் குவித்த முதல் இந்திய வீரர், இரண்டாவது ஆசிய வீரர் என்ற சாதனை படைச்சிருக்காரு. அவர் தனது ஆட்டத்தில் 33 4, 21 6 அடிச்சிருக்காரு. அவர் 21 6 அடித்ததன் மூலமாக இந்திய முதல் தர கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் அதிக 6 அடித்த வீரர் என்ற சாதனை படைச்சிருக்காரு. முன்னதாக இசான் கிஷன் 14 6 அடித்ததே சாதனையாக இருந்தது. அதை தன்மை இப்போ உடைச்சிருக்காரு. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஹைதராபாத் அணி 48 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 529 ரன்கள் குவிச்சிருந்தது. அதற்கு முன்னாடி அருணாச்சல பிரதேசம் 172 ரன்கள் குவிச்ச நிலையில் ஒரே நாளில் 701 ரன்கள் குவிக்கப்பட்டிருந்தது. முதல் தர கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் 700 ரன்களுக்கு மேல் குவிக்கப்பட்டது. இதுதான் 2வது முறை. முன்னதாக 1948 ஆஸ்திரேலியாவில் எசெக்ஸ் அணியில் நடைபெற்ற போட்டியில் ஒரே நாளில் 721 ரன்கள் குவிக்கப்பட்டிருந்தது.